டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 23 எஸ்டர்டே நைட் வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ரா மெட்டீரியலுக்கான ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க சவுதி அரோமாக்கோ பேஸ் ஆயில் கம்பெனியோட. இந்த பேஸ் ஆயில்ன்றது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் மேக் பண்றதுக்கும் சம் அதர் ஸ்பெஷாலிட்டி ஆயில் மேக் பண்றதுக்கும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பேஸ் ஆயில். இதுல அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 2200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. ஸோ இது மூலமா அடுத்த 4 to 5 வருஷத்துக்குள்ள அவங்க ப்ராஃபிட் டபுள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கோர் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதோட வளர்ச்சி 0.5% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7 மாசத்து லோவை எட்டி இருக்கு. மெயினா ஆயில் ரிஃபைனரிஸ், கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஷார்ப்பா ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்லோ டவுன் ஓவரால் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தையே ஸ்லோ பண்ணிருக்கு. ஆனா அதே பாசிட்டிவ் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா செக்டார்ஸுமே எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, இது எல்லா செக்டாருமே இந்தியன் எக்கானமிக்கு 40% ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கொடுக்கறது. ஸோ இந்த எல்லா செக்டாரும் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஸோ ஃபேக்ட்ரிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் டூயிங் வெல்னு அர்த்தம். இல்லாட்டி அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம ஒரு இன்வெஸ்டரா இதை நம்ம வாட்ச் பண்ணணும். இன்ஃபோ எட்ஜ் நாக்கோரி இவங்க நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 614 crore, இப்போ அது 1268 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினா இவங்களோட பிக்கஸ்ட் சக்சஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எட்டர்னல் அண்ட் பிபி ஃபின்டெக் கம்பெனிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் சச் அஸ் ஏஐ, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்ஃபோ எட்ஜ். இந்தியா இன்னும் 3 வருஷம் இல்ல அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுகர் எக்ஸ்போர்ட் பண்றத கம்மி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இல்ல ஸ்டாப் கூட ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரீசன் எல்னினோ வெதர் கண்டிஷன் தான். ஸோ மழை ரெடியூஸ் ஆச்சுன்னா சுகர் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். கவர்மெண்ட் இப்போ என்ன இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சுகர் கேன் கம்பெனிஸ்ல. ஸோ எத்தனால்ன்றது பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ ஆயிலை ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி இல்லாம ஸோ எத்தனால் பிளஸ் பெட்ரோல் மிக்ஸ் பண்றதுனால பெட்ரோல் அண்ட் டீசல் அந்த க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால மோர் சுகர் கேன் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா எத்தனால் ப்ரொடக்ஷனும் பண்ண முடியாது, நமக்கு சுகர் அவைலபிலிட்டி கம்மியாகும். ஸோ அதனால எக்ஸ்போர்ட்டை லிமிடெட் ஆர் ஸ்டாப் கூட பண்ண நேரிடும் சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்தியா அண்ட் யுஎஸோட ட்ரேட் டீல் டாக்ஸ் இன்னைக்கு ஜூன் 23, நாளைக்கு ஜூன் 24 நியூ டெல்லியில நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அக்ரிமெண்ட்டுக்கான நெகோசியேஷன் ஃபேஸ் திரும்ப நடக்க போகுது. லேட்டர் இன் 2026லயோ இல்ல 2027லயோ மேஜர் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படும் எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட மார்க்கெட் வேல்யூ 1 lakh crore தாண்டிடுச்சு. ஸோ மெயினா அவங்களோட பிசினஸ் growthக்கும் என்பிஎஃப்சி செக்டார்ல உள்ள ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 1 lakh crore ரீச் ஆனதன் மூலமா ஐடிபிஐ பேங்க், ஹீரோ மோட்டார் கார், பாரத் ஃபோர்ஸ், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இவங்களோட மார்க்கெட் வேல்யூ தாண்டி ரீச் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல். பிஇஎல் மே 25 இந்த வருஷம் மே 25 ஜூன் 22 வரைக்கும் 1081 கோடி ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க பிஇஎம்எல். என்எஸ்சி அண்ட் பாரத் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி ட்ரேடிங் டூல்ஸ் கிரியேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஃபார் மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க். இந்த டூல் என்ன பண்ணும்னா கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சடன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சடன் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனாலும் அதாவது மெட்டல் ப்ரைஸ்ல இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் இந்த கம்பெனிஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து லாஸை ரெடியூஸ் பண்ணவும் காஸ்ட்டை பெட்டரா கொடுக்கவும் அவங்க அந்த எப்போ அவங்க கேட்குறாங்களோ அந்த 3 months பிஃபோர் கேட்குற அந்த வேல்யூல லாக் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜேஎம் ஃபினான்ஷியல் எம்எஸ்சிஐ ஆகஸ்ட் ரிவ்யூல சில கம்பெனிஸ் ஆட் பண்ணப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி, சேல், லாரஸ் லேப், பயோகான் அண்ட் லென்ஸ்கார்ட்லாம் ஆட் பண்ணப்படலாம். இது மூலமா $3.2 billion
ஃபாரின் மணி இன்ஃப்ளோ உள்ளார வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. MSCI அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்ட் 12 தான். அப்பதான் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்களா என்னன்னு நம்ம பார்க்க முடியும். ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்ப சேஞ்சஸ் வந்து எஃபெக்டிவ், அதாவது நடைமுறைக்கு வரும்னா ஆகஸ்ட் 31, 2026. வேதாந்தா அலுமினியம் 30 LTPA அவங்களோட கரண்ட் கெப்பாசிட்டியை இதை டபுள் ஆக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 60 LTPA டபுள் ஆக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர் டிமாண்ட் அலுமினியத்துக்கு அதிகமா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், EV, எலக்ட்ரிஃபிகேஷன், மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ல. ஸோ அதனால இவங்களும் அவங்களோட கெப்பாசிட்டியை டபுள் ஆக்க போறதா சொல்லியிருக்காங்க வேதாந்தா அலுமினியம். GHP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு நியூ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 213 crore. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபுல்லா ரயில்வே மெயின்டெனன்ஸ் தான் எல்லாமே. லோகோ ஷெட் மெயின்டெனன்ஸ், ரயில்வே மெயின்டெனன்ஸ், ஃப்ரைட் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவில், எலக்ட்ரிக்கல் ஒர்க், மெக்கானிக்கல் ஒர்க். ஸோ எல்லாமே சேர்ந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க GHP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். TCS அவங்களோட Q1 ரிசல்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 27 ஜூலை 9 அறிவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டை பத்திய முடிவும் அன்னைக்கு தெரியப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அறிவிச்சாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 15 சொல்லியிருக்காங்க TCS. பிர்லா கார்பரேஷன் அவங்களோட கமர்ஷியல் கோல் ப்ரொடக்ஷன் இன் பைக்கராங் கோல் மைன் மத்திய பிரதேஷ்ல நேத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட்ல இருந்தது, டெஸ்டிங்ல இருந்தது, இப்போ ரெகுலர் ப்ரொடக்ஷனுக்கு மாறி இப்போ அதை செல் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க பிர்லா கார்பரேஷன். ஹிந்துஸ்தான் ஜிங்க் அக்ரிமெண்ட் போடுறாங்க அட்வன்டெக் அசோசியேட்ஸ் அண்ட் ஏரியோ ஈகிள் ஆட்டோமொபைல்ஸோட. இவங்க எல்லாரும் சேர்ந்து கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் அதர் கிளீன் எனர்ஜி சோர்சஸ்லாம் ஸ்டடி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஃபேக்டரிஸ்ல ஆபரேஷனுக்கு கொண்டு வர்றது இன் ஃபியூச்சர்லன்றத பத்தி ஸ்டடி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட QAP எஸ்டர்டே ஓபன் ஆயிடுச்சு. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பிட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபைனல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 219.35 ஆர் அதுதான் ஃப்ளோர் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்லைட்டா கம்மியாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிட்ஸ்ல யாரு வராங்களோ ஸோ அவங்களுக்கு ஷேர்ஸ் அலோகேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. CBI அரெஸ்ட் பண்ணிருக்காங்க CEO ஆஃப் RCFL, அதாவது ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ் லிமிடெட், அண்ட் CEO ஆஃப் RHFL, ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க ரெண்டு இதுவும் சேர்ந்து 7,263 crore பேங்க் ஃப்ராட் கேஸ்ல மாட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குற்றச்சாட்டு தான், பட் இன்னும் இது நிரூபிக்கப்படலை. அதுவும் எந்த பேங்க்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா PSU பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல சேர்ந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,097 crore அண்ட் RCFL அவங்க அந்த RHFL 3,566 crore. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் பர்பஸ்க்காக வாங்கி பட் வேற எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பேங்க்குக்கு லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் முடிவு எதுவும் வரல. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் ப்ரமோட்டர் ஸ்ரீனிவாசன் ரவி அவங்களுடைய ஓன் ஸ்டேக்கை 2.01% ஸ்டேக்கை கம்பெனில செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது பிளாக் டீல் மூலமா தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 484 crore டீலோட சைஸ். ஃப்ளோர் பிரைஸ் 9,250 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ப்ரமோட்டரே தன்னுடைய ஓன் ஸ்டேக்கை சேல் பண்ணா ஷார்ட் டேர்ம்ல கண்டிப்பா அந்த ஸ்டாக் பிரைஸ் மேல ப்ரெஷர் இருக்கும். இதுதான் எஸ்டர்டே வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.